நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ராணியம்மா, ஏதாவது பிரச்சனையா என்ன? சரி, இன்னைக்கு உனக்கு நாள் எப்படி போச்சு? அப்புறம் நீங்க போய் நிச்சயதார்த்த மோதிரம் வாங்குனீங்களா இல்லையா? உங்களுக்காக ஷாம் ஷார் வாங்கினாரு. அதான் அந்த மாதிரி சிம்பிள் ஸ்டைல் ரிங்ஸ் எல்லாம் தான் அவர் எப்போ வாங்குவார். தங்கத்தில் டைமண்ட் பதிச்ச ரிங் அது. உங்களுக்கு அது பிடிக்கலையா? நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? நான் எதை மறைக்க போறேன், அதுவும் உங்ககிட்ட? இன்னைக்கு சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் சமைச்சது நீதானா? ஆறி போயிருக்கு, நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ ராணியம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சூடு பண்ணணும்னு என்ன அவசியம்? நான் இப்படியே சாப்பிடுறேன். ஆறி போன சாப்பாடு நல்லா இருக்காது, நான் போய் உடனே சூடு பண்ணி கொண்டு வரேன். மாலையெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிடணும். அப்புறம் என்கேஜ்மெண்ட்க்கு தேவையான பூவெல்லாம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, நீங்க பண்ணிடுங்க. ஐ திங்க் கேண்ட்ரி டெசர்ட்ஸ்க்காக 6-7 ஆப்ஷன் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதானா? only 6-7 ஆப்ஷன்ஸ்? அஜய், நீங்க ஃபேஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இது என்ன புது ஸ்டைல்? என்னாச்சு? இந்த ஷர்ட் நல்லா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜய், இந்த ஷார்ட் ஸ்லீவோட ஸ்ட்ராப் உள் பக்கமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராப் உள் பக்கம் இருக்கணுமா? ஓ, ஷர்ட்டை நான் ரிவர்ஸ்ல போட்டிருக்கேனா? நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டேன். அஜய், நீங்க டிஃபரெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஏதாவது டேட்டுக்கு போறீங்களா என்ன? டேட்டா? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ ஆபீஸ் தானே போற? ஆஃபீஸ் தான் போறேன். ஓகே, இந்த ஃபைல்ல சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். நீ இதை கொண்டு போயிடு. அக்கா, என்னக்கா ஏன் நாட்டுப்புற இன்னும் வரல? ஐ மீன், இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. நான் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே எனக்கு நல்லா தெரியும். அண்ணா, அந்த ஃபைல் இல்ல, நீ கொண்டு போக வேண்டாம். நானும் உன் கூட சேர்ந்து ஆபீஸ்க்கு வரேன். நீங்களும் ஆஃபீஸ் வர போறீங்களா? யா. கம் ஆன் அஸ்வின், நீ திடீர்னு ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னா எப்படி? லவண்யா, சின்னா, நீ தானே சீக்கிரமா என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொன்ன. இப்ப ஹெல்ப் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படி? அக்கா, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துருவேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பரவாயில்லண்ணா, இட்ஸ் ஓகே. நீங்க வீட்லயே இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம உங்க கேபின் கூட இன்னும் தயாராகல. ஐ நோ அஜய், ஆனா இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. கான்ஃபரன்ஸ் ரூம் ஃபங்க்ஷன் ஆகுதுல, அப்ப போலாம். சின்னா, மறுபடியும் ஏன்? அக்கா, கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 hours வந்துடுறேன். அஜய், ஐ ஜஸ்ட் வில் பி பேக். அஜய், ஷர்ட் மாத்தல? ஓ, தேங்க்ஸ். அஞ்சலிம்மா, ஷியாம் ஐயா இப்போ ரெடி ஆயிட்டாரு. அவருக்கு நான் டிஃபனும் தயார் பண்ணிட்டேன். இது வந்துடுறேன். சரிங்கம்மா. இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வரேன்ல, அப்பவே உங்களுக்கு சர்ப்ரைஸும் கிடைக்கும். சரி, நான் அப்புறம் பேசுறேன். இந்த கிஃப்ட் யாருக்காக? என்ன பார்த்து ஏன் மறைச்சு வைக்கிறாரு? அது ராணியம்மா, நான்
நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. எனக்கு மிஸ்டர் சர்மா கூட உனக்கு மீட்டிங் இருக்கு. அஜய், அஜய், உன்கிட்ட நான் மீட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமாண்ணா, நான் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன் அவங்கள பார்க்க. ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேண்ணா, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அவ என்ன பதில் சொல்ல போறாளோ தெரியல. வாட்? என்ன பதில் சொல்லுவான்னு தெரியலையா? வாட் ஆர் யூ சேயிங் மேன்? இல்லை இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா, அது நான் வேற ஏதோ சொன்னேன். அண்ணா, என்னுடைய ஷர்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அஜய், மிஸ்டர் சர்மா ஒன்னும் உன்னோட ஷர்ட்டை பார்க்கறதுக்கு வரல. மிஸ்டர் சர்மாவா? ஓ ரைட், மிஸ்டர் சர்மா தான். ஆர் யூ ஓகே? அண்ணா, சிக்னல் கிரீன் விழுந்துருச்சு. லெட்ஸ் கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாந்தினி சௌக் போகணும், கான் மார்க்கெட் போகணும், அப்புறம் அங்க சினிமா தியேட்டர் பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அங்க வேற நான் போகணும்க்கா. மணி 9:40 ஆயிடுச்சு ஸ்ருதி. என்னாச்சுக்கா, நீங்களும் எங்கேயாவது போகணுமா என்ன? இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு தானே இப்படி ஓடுறேன். அண்ணா நிறுத்துங்க, அண்ணா இங்க நிறுத்துங்க. அஜய், மிஸ்டர் சர்மாவை நீ இந்த இடத்துல மீட் பண்ண போற? இல்ல இல்ல, அது வந்து அப்ப எதுக்கு நீ இங்க நிறுத்த சொன்ன? அண்ணா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். ஒரு புது கிளைண்ட் அண்ணா. ஐ மீன், அது வந்து அவங்க ஒரு புது கிளைண்ட் அண்ணா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போட்டுமா? இல்லை, நான் உங்களை ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன். ஆல்ரைட், ஓகே, பை. அஜய், உன்னோட ஃபோன். ஆட்டோ அக்கா, அக்கா நில்லுங்க அக்கா. என்ன இது? அக்கா அவசரமா எங்க போறாங்க? பர்ஸ விட்டது கூட தெரியாம போறாங்க. வர வர அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு? ஆட்டோ, கொஞ்சம் வேகமா போங்க. இப்போ ஒரு ஆட்டோ போச்சு, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை நான் தேவையில்லாம யோசிக்கிறேனா, இல்லனா இவரு நிஜமாவே என்கிட்ட ஏதாவது மறைக்கிறாரா? அந்த கிஃப்ட அவர் பாக்கெட்ல மறைச்சு வைக்கிறது நானே பார்த்தேன். ஹலோ. ராணியம்மா, எனக்காக இப்ப நீ ஒரு சின்ன உதவி செஞ்சாகணும். என்ன சொல்லுங்க. அது வந்து ரூம்ல நான் ஒரு பொருளை மறந்து விட்டு வந்துட்டேன். அதை கொண்டு வர முடியுமா? எதை மறந்தீங்க? உங்களோட சர்ப்ரைஸையா? என்ன
என்ன சர்ப்ரைஸ்? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணியம்மா. இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீ ரூமுக்கு போயிட்டியா இல்லையா? நான் ரூம்க்கு போயிட்டேங்க. நீங்க இதை பேக் பண்ணுங்க. ஓகே சார். கொலுசா? இந்த கொலுசு யாருக்காக? தேங்க்யூ ஸோ மச். ம். அஜய், என்னோட பர்ஸ் எங்க போச்சு? பேக்ல தானே வச்சேன். எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, நான் பணம் தரேன். இந்தாங்க, இதை பிடிங்க. இந்தாங்க, 20 ரூபாய் கொடுத்துட்டால, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஹீரோ சார் நடு ரோட்ல நிக்கிறீங்க? நிறுத்துங்க, இங்கதான் வண்டி நிறுத்துங்க. என்னம்மா உன் பாட்டுன்னு போயிட்டே இருக்க, துட்டு கொடுத்துட்டு போமா. அட, என்ன ராணியம்மா இப்படி பாக்குற? நீங்க? ஆமா, நான் தான். நீங்க தானே இப்ப என்கிட்ட போன்ல என்னமோ சர்ப்ரைஸ்? அப்புறம் ராணியம்மா, நான் உங்ககிட்ட எப்படியோ மாட்டிக்கிட்டேன். அதுவும் சரியா தான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருந்தேன். அஜய், அக்கா, நீயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
விஜய். இந்தா. இது இது வந்து நீங்க போன்ல நான் அப்ப யாருக்கிட்டையும் போன்ல பேசல. போன்ல பேசின மாதிரி நடிச்சேன். அப்படி பண்ணாதானே உனக்கு என் மேல சந்தேகம் வரும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பில்டப் பண்ணும். அப்பதானே சுவாரஸ்யமா இருக்கும். இல்லையா ராணியம்மா? இதான் நீங்களே போட்டு விடுங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எதுக்காக இந்த செலிப்ரேஷன்லாம்? சந்தோஷமா இருக்க நாள் தேவையா என்ன? என் ராணியம்மா முகத்துல அதிக சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மோத்திலால். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் அஞ்சலி மேடமை மீட் பண்ணேன். என்ன, அஞ்சலி உங்களை பார்க்க வந்தாங்களா? அஜய், நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போதைக்கு என்கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்க. நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ நான் அங்க போவேன். நீ அத பத்தி சேம் டு யூ. வாட்? அது வந்து சேம் டு யூன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, டேபிள் ஃபார் 2. ஆமா, 2 ஒன்னு இவருக்கு, இன்னொன்னு இவரோட கோவத்துக்கு. எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ் பிரியா. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். எதுக்கு வர சொன்னீங்க? நீங்க முதல்ல உட்காருங்களேன். பரவாயில்ல, உட்காரெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. பிரியா, அது வந்து வீட்டில் எனக்காக ஒரு வரன் பார்த்துருக்காங்க. அப்படியா? அதுக்கு பிரியா, அது வந்து என்னால இன்னொரு பொண்ணோட வாழ முடியாது. அஜய், நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன்ல, நம்ம 2 பேருக்கும். எனக்கு தெரியும் பிரியா, நம்ம 2 பேருக்கும் பொருத்தமே இல்லைன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க சொன்னது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரியா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்ல
பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை